ஒரு தகப்பனார் மரிச்சு போயிட்டார். வயசானவர், எப்பவும் இருமிக்கிட்டே இருப்பார், ரொம்ப மோசமாக இருப்பார். அதனால் அவரை வெளியில் திண்ணையில் போட்டிருந்தாங்க. அவர் செத்து போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் இறந்ததுனால அவருடைய பொருட்கள், அந்த பாய், அந்த தலகாணி, அவர் சாப்பிட்ட தட்டு, அவர் குடித்த டம்ளரு எல்லாத்தையும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாம் கிடச்சிருச்சு, தட்டை மட்டும் காணும். ஓடி ஓடி பார்க்குறாரு, ஐயோ தட்டை காணமே, எங்கள் அப்பா அந்த தட்டில் தானே சாப்பிடுவார், அதையும் சேர்த்து புதைச்சிடணும், வேறு தட்டையே நான் தொட விட்டதில்லை உயிரோடு இருக்கும்போது. வீடு முழுக்க தேடியாச்சு, தட்டை காணும். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த தட்டை எவன் திருடுனது அப்படின்னு ஒரே ஆச்சரியம். கடைசியில் அவங்க பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அங்கே விளையாடிட்டு இருந்தான். டேய் வாடா, தாத்தா தட்டை பாத்தியாடா, காணோம்டா அப்படின்னு. ஆமாப்பா நான் தான் வச்சிருக்கிறேன். நீ ஏன்டா அதை வச்சிருக்கிற? இல்லைப்பா நான் எடுத்து பீரோலுக்குள்ளே பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறேன். ஏன்டா? இல்லைப்பா நாளைக்கு உனக்கு வயசானோன்னு அந்த தட்டில் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. நான் இப்போ யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைகள் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பேசுறீங்கிறத பார்த்து அவங்க டபுள் மடங்கு பேசுவாங்க, மறந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் கணவரை இங்கே வான்னு கூப்பிட்டுருப்பீங்க, அவர் வந்திருப்பார், ஏன்னா அது அவருடைய கேரக்டர். உங்கள் மகளுக்கு வந்திருக்கிற கணவர் கொஞ்சம் கொடூரமானவராக இருப்பார். இது போனோன்னு உங்களை மாதிரி இங்கே வான்னு பல்லு உடஞ்சி வீட்டுக்கு வரும். அடுத்து பாஸ்டர் சோமனுக்கு என்னன்னே தெரியல, ஒரே போராட்டமா. ஒரு போராட்டம் இல்லை, நீ விதைச்சதை அறுத்துக்கிட்டு இருக்க. நீ எதை விதைத்தாயோ அதை அறுத்து கொண்டிருக்கிறாய். நீ சாட்சி உள்ள வாழ்க்கை உன் பிள்ளைகளுக்கு வாழ்ந்திருந்தா, உன் பிள்ளைகள் இன்னைக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, குடும்பத்தில் சமாதானம் இருந்திருக்கும். நீங்கள் கணவரை மதிக்கிற மதியை பார்த்து தான் அந்த பிள்ளையும் நாளைக்கு திருமணம் பண்ணணும். ஓ கணவர்னா இப்படி தான் மதிக்கணும் போல, கணவர்னா இப்படித்தான் நமக்கு கனப்படும். அவர் வரும்போதே எங்கே தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, எங்கே என்ன வேணும் அப்படி விசாரிக்கணும் போலங்கிறதெல்லாம் நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மளை சாட்சிகளாய் நிறுத்தியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் நிலைத்திருக்கணும்னா தேவன் சொன்ன காரியங்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். நீங்கள் குடும்பத்துக்குள்ள ரொம்ப கவனமாக குடும்பத்தை நடத்தணும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் குடும்பத்தை எப்படி நடத்தணும்? ஒவ்வொரு கணவன்மார்களும் மனைவியை சொந்த சரீரமாக நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நினைக்கணும்? சொந்த சரீரம். நீ சமைடி, நான் படுத்து கிடக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சரீரம் அங்கே போய் வேலை பார்க்குதே, கஷ்டப்படுதேன்னு சொல்லி ஓடி போய் உதவியாக நிற்கணும். சொந்த சரீரமாக நினைக்கணும். நம்ம சர்ச்சில் மட்டும் பிரசங்கம் கட்டிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முதல்ல குடும்பத்தை நடத்த தெரிஞ்சாதான் நீ சபையவே நடத்தணுங்கிறாரு. குடும்பம் தான் தேவன் முதல்ல பார்க்குறாரு, சர்ச்சுக்குள்ள ரெண்டாவதான் உங்களை பார்க்குறாரு. அதனால உங்கள் மனைவிகளை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, அவன் என்ன கஷ்டப்படுத்தாமல் இருந்தா சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் மனைவிகளை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஏன்னா அவங்க பலவீன பாண்டம். அவங்க யாரு? பலவீன பாண்டம். ஆனால் நீங்கள் பலம் உள்ளவர்கள். அதனால எப்பொழுதும் மனைவியை விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும், அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல சாட்சியாக உங்களை நிறுத்தி இருக்கிறாருங்கிறதுக்கு அர்த்தம். உலகத்திலேயே பெரிய திருச்சபை யாருக்கு தான்? பால்யாங்கி சோதர். அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மெலிந்த ஒரு பசுனா புரியுதா, ஒரு மாடு அப்படியே எலும்பும் தோளுமா இருக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கே பரிதாபம் ஆயிடுச்சான். ஐயோ இந்த மாடை பார்த்தா பரிதாபமாக இருக்கே, இது யாரு என்ன? பால்யாங்கி சோக்கே பரிதாபமாக வந்துருச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இது வேற எதுவும் இல்லை, உன் மனைவி தான் அப்படின்னாராம். இது யாரு? உன் மனைவி தான். நீ மனைவியை சரியாக கவனிக்கல, அவளை விசாரிக்கல, ஊழியம் நீ ஓடிக்கிட்டே இருந்த. அவளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டினாராம். ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது அன்னைக்கிலேருந்து மனைவிக்கு நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சாராம். ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறாரோ அதே நேரம் யாருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்? மனைவிக்கு கொடுக்க ஆரம்பித்தார். நம்முடைய குடும்ப சாட்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என் கணவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்னை விசாரிக்கிறதே இல்லைன்னு உங்கள் மனைவி சொல்லிட்டா உங்கள் சாட்சி வாழ்க்கையே போச்சு. உங்களை நம்பி தான் கர்த்தர் இந்த மனைவியை உங்களிடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் கணவரையும் நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். கணவரை நம்ம என்ன செய்யணும்? அதுதான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. உங்கள் கணவரை நீங்கள் கனப்படுத்த தான் உங்கள் குடும்பமே கனத்துக்குள்ளே வரும். ஏன்னா அவர் தான் குடும்ப தலைவர். நீங்களே அவரை பார்த்து யோ உக்காரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பமும் அந்த நிலைமையில தான் இருக்கும். எந்திரியா அப்படின்னா உங்கள் குடும்பமும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நம்ம யாருக்கு கீழ்ப்படியணுமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், வாயை திறந்து சொல்லவே மாட்டீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படியணும்? கணவருக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் பிச்சை எடுத்தானா,
அப்படி பிச்சை எடுக்கும்போது கேட்டானா, கணவருக்கு கீழ்ப்படுகிறவங்களாம் ஏதாவது சில்லறை இருந்தால் போடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டானா. எப்படி இருக்குது ட்ரிக்ஸ் பார்த்தீங்களா? கணவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுவீங்களோ அவங்களாம் சில்லறை போடுங்கன்னா எல்லாரும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? பப்ளிக்கில். அப்போ போட்டுருவோம்டா, நம்மளும் கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, இவன் பப்ளிக்கில் கேட்டுவிட்டான்டான்னு சொல்லி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உன் குடும்பத்தில் தான் நீ சாட்சியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ எனக்கு கீழ்ப்படுகிறத விட முதல்ல உன் கணவருக்கு கீழ்ப்படி, அதுக்கப்புறம் வந்து சோத்திரம் சோத்திரம் சொல்லு. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக இருக்குது. கணவரை வீட்டில் வச்சு ஃபுட்பால் மாதிரி வெளுத்து வாங்குற, இங்கே வந்துட்டு நல்லா முக்காடை போட்டு உட்காந்து அல்லேலூயா நடிக்கிற. ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இதுதான் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை. என்னைக்காவது கணவருடைய கையை பிடிச்சி நீங்கள் தாங்க எனக்கு முதல் கிஃப்ட்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்ல போகிறீங்க. அவர் உள்ளம் பரிபூர்ண சந்தோஷம் அடையும். அல்லேலூயா. அவர் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா, நேற்றைக்கு கூட எப்சி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 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 சிஸ்டர், பாஸ்டர் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்போ நில்லுங்கன்னு எப்சி சொல்லிச்சு, ஏம்மா வெளிச்சத்துலேயே உங்கள் பாஸ்டர் தெரிய மாட்டார், இருட்டுக்குள்ளே வச்சு நீ ஃபோட்டோ எடுக்கிறே தெரிய மாட்டார் அப்படின்னு. வேணியாக்கா, எங்கள் பாஸ்டர் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாருன்னு என்னையை காப்பாற்றி விட்டாங்க நேற்று. அப்போ எப்சி சொல்லிச்சு, இல்லை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சனால தானே அவரை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளித்தாங்க அந்த இடங்களில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன விஷயத்தை அப்படின்னா, குடும்பம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நம்முடைய மகிழ்ச்சிக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை நம்ம எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களாக முக்கியப்படுத்தப்படும். கர்த்தர் அறிந்திருக்கிறேங்கிறார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்